Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான எம்மியான கேரமல் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஸ்பெஷல் இஃப்தார் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். நல்லா ஜெல்லி மாதிரி நெல்லுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கேரமல் மில்க் புட்டிங் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு சாஸ் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் அந்த சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் கரைஞ்சி ஒரு கேரமல் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம அந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லென்த்தான ஸ்பூன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் உங்கள் கையில் படாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த கேரமல் கலர் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சுகர் சிரப்போட கலர் நல்லா மாறி இருக்குது. கேரமல் கலர் ரீச் ஆகிருச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளோட கேரமல் கிடச்சிருச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுலில் மாற்றணும். நான் இன்றைக்கி 3 செப்பரேட் பவுலில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரே பவுலில் கூட ஆட் பண்ணி ஒரே புட்டிங்காக செய்யலாம். நான் இன்றைக்கி 3 விதமாக பண்ண போகிறேன். அதனால் நான் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தனித்தனியாக செய்கிறேன் நான். இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமல்ல 3 கப்லேயும் ஆட் பண்ணியாச்சு. அது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். ஆறவும் நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம எக்கை பீட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து எக்கு ரொம்ப முக்கியம். 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எந்த அளவு பால் எடுத்திருக்கேன் அப்படின்னா 400 ml அளவு பால் எடுத்திருக்கேன். 400 ml பாலுக்கு 2 முட்டை ஆட் பண்ணணும். இப்போது இந்த முட்டை கூட 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த புட்டிங்கில் முட்டையோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்காது. ஒரு கேக் புட்டிங் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு பால் ரொம்ப முக்கியம். அதனால் 400 ml அளவு பால், ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் நான். அதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருங்க. ஆற வைக்கும்பொழுது அதில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. அது நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பின்னாடி தான் இந்த புட்டிங் செய்ய முடியும். சூடாக இருக்கிற பாலில் புட்டிங் செய்ய முடியாது. இப்போ எக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட பாலும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பீட் பண்ண எக்கை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அந்த எக்கை பீட் பண்ணும்பொழுது ஒரு சிலது வந்து நல்லா பீட் ஆகாமல் ஒரு மாதிரி திரளாக இருக்கும். அந்த இது இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக ஒரு ஈவன் ஷேப்பில் நமக்கு அந்த புட்டிங் இருக்கும். இப்போது அந்த எக்கை அந்த மில்கில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட கேரமலும் ரெடியாக இருக்குது, பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 கப்பில் நம்ம ரெடி பண்ண அந்த பாலை அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கப் அளவுக்கு தட்டு இருந்தால் ஓகே. அப்படி தட்டு இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் நம்ம வீட்டில் இருக்கும், அதை வச்சு இதை கவர் பண்ணிடலாம். இப்போ 3 கப்புக்கு அந்த பாலை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி குட்டி கப்பில் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தனியாக கேரமல் இல்லாத ஒரு புட்டிங் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இது மாதிரி குட்டி கப்புக்கு ஏற்ற மாதிரி தட்டு இல்லை, அதனால் நான் அலுமினியம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிண்ணத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஆவியில் வேக வைக்கும் பொழுது அந்த தண்ணி அந்த புட்டிங்குள்ளே விழுகாமல் இருக்கும். எல்லா கப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை இட்லி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 3 கப் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது 3 கப் வரைக்கும் தான் பத்துது. அதுக்கு மேலே இன்னொரு கப்பை எக்ஸ்ட்ரா வைக்க முடியலை. அதை இன்னொரு தடவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஸ்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு லைட்டாக குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். அப்படி வந்தது அப்படின்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆறின பின்னாடி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கடுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே கவுத்தணும் அப்படின்னா அழகாக ஜெல்லி மாதிரி வரும். மெயின் விஷயம், இந்த புட்டிங் வந்து அடுப்புலேருந்து இறக்கின பின்னாடி நல்லா ஆறணும், ரூம் டெம்பரேச்சர் வரணும். அது வந்த பின்னாடி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைக்கணும். அதுக்கடுத்து எடுத்து சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்மளோட கேரமல் மில்க் புட்டிங். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.